எதிராக இருக்கின்றன என்பதை எடுத்துக்கொண்டு அதில் முக்கியமான ஒரு நம்பிக்கையை நேற்று குறிப்பிட்டோம். தரீகா முரீது பையத்து என்ற பெயரில் யாராவது ஒரு மனிதனிடத்திலே சென்று அவனிடத்திலே தீட்சை பெற்றோமையானால், அதாவது முரீது வாங்கினோமையானால், அவர் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி விடுவார், நம்மளை சரியான பாதையில் அவர் வழிநடத்தி செல்வார் என்று நினைப்பது திருமறை குர்ஆனுக்கு மாற்றமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு எதிரானது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம நேற்று சொன்னோம். முக்கியமாக அதில் எடுத்து வைத்த வாதம் என்ன என்று கேட்டால், இதயங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் வழங்கவே இல்லை. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய இதயத்தின் மீது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ, ஒரு சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ, முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தவோ, நல்ல எண்ணத்தை கெட்டதா மாற்றவோ, கெட்டதை நல்லதா மாத்துறதுக்கோ அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கவில்லை. அப்படிங்கிறதுக்கு நிறைய குர்ஆனுடைய வசனங்களையும் சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களையும் சொன்னோம். அடுத்தபடியாக இந்த தரீகாவை பற்றி சொன்னதுனால அதை பற்றி மேலும் சில செய்திகளை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த தரீகா என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன நம்மள்ட்ட சொல்றாங்கன்னு கேட்டா, 4 நிலை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒன்று ஷரியத்து, அதுதான் நீங்க இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்தது தரீகத்து, அது கொஞ்சம் மேல உள்ள படித்தரம். அதுக்கு மேல இருக்குது ஹக்கீகத்து, அதுக்கு மேல இருக்குது மாரிஃபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய், சரிங்க ஷரியத்துனா நாங்க இருக்கிறது சரி சொல்றீங்க, தரீகத்துனா என்னன்னு கேளுங்களேன். தரீகத்துனா தரீகத்து தான், மாரிஃபத்துனா என்ன, மாரிஃபத்துனா மாரிஃபத்து தான், ஹக்கீகத்துனா என்ன, ஹக்கீகத்துனா ஹக்கீகத்து தான் பாங்க. அதாவது இது மெஞ்ஞானமா இது அஞ்ஞானமா, இதுக்கு பேர் மெஞ்ஞானம்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஞானம் என்று இருந்தால் அது என்ன என்று முதல்ல விளக்கணும். நீ ஹக்கீகத்துன்னு என்ன சொல்ல வர்ற, தரீகத்துன்னு என்ன சொல்ல வர்ற. அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷரியத்துனா பாதைன்னு அர்த்தம், தரீகத்துனாலும் பாதைன்னு தான் அர்த்தம். டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஷரியத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதுதான் தரீகத்துக்கும். ஷரியத்துனாலும் பாதை, தரீகத்துனாலும் பாதை. ஹக்கீகத்துனா உண்மை, மாரிஃபத்துனா விளக்கம். இதான் அகராதியில் கிடைக்கிற அர்த்தம். இப்படி 4 படித்தரமா இருக்கிறீங்களப்பா, இந்த 4 படித்தரமாக உங்களுக்கு பிரிக்குமாறு சொன்னவர் யார்? குர்ஆனுடைய எந்த வசனத்தில் 4 படித்தரம் இருக்குது என்று சொல்லுது? நேரடியாகவோ மறைமுகமாகவோ குர்ஆன்ல எந்த இடத்துலையும் இந்த மாதிரி 4 படித்தரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைக்கு தகுந்தவாறு இந்த படித்தரத்தை நம்ம கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இவர்கள் சொல்லுகிற கருத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய தரீகத்துங்கிற வார்த்தையை, இவங்க சொல்லக்கூடிய மாரிஃபத்துங்கிற வார்த்தையை, இவங்க பயன்படுத்தக்கூடிய ஹக்கீகத்துங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் பயன்படுத்தியது கிடையாது. அப்ப இவங்க எதுக்கு இதை உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். ஷரியத்துன்னு சொல்லிட்டோம்னா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்பாங்க, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லாத வேற ஒரு ஞானம் எங்களுக்கு வேற ஒரு ரூட்ல வருது அப்படின்னு சொன்னோம்னா விட்டு அடிக்கலாம். எதுக்கு இந்த வாதத்தை எடுத்து வச்சாங்கன்னு கேட்டா, இந்த தரீகத்து ஹக்கீகத்து மாரிஃபத்து ஞானம்னு சொன்னா உனக்கு புரியாதுன்றலாம். என்னத்தையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லுவாங்க, என்னங்க இதுக்கு ஆதாரம், உனக்கு புரியாது, எங்களுக்கு தான் புரியும். அப்ப அவர்கள் என்ன வேண்டாலும் செய்வார்கள். அதை லைசன்ஸ் மார்க் ரீதியா ஒரு லைசன்ஸ் வேணும், அதுக்கு அங்கீகாரம் வேணும். அதற்காக கண்டுபிடித்த ஒரு மோசடி திட்டம் தானே தவிர இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் எங்க இருந்து காப்பிடிக்கப்படுது தெரியுமா? இந்த தரீகா என்று சொல்லக்கூடியவர்களுடைய வழிமுறைகள் பூராவுமே இந்து மதத்தில் உள்ள அந்த சாதுக்களிடம் இருந்தும் கிறிஸ்தவர்களிடத்தில் உள்ள பாதிரியார்களிடம் இருந்துதான் இவர்கள் இந்த கொள்கையை காப்பிடிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய ஒவ்வொரு கொள்கையை நீங்க எடுத்து பாருங்க. இந்த தரீகத்துக்காரர்களுடைய கொள்கை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் தனித்து இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. சொல்லக்கூடிய ட்ரைனிங் என்னது? பசித்து இருக்கணும். இதெல்லாம் அங்கிருந்து காப்பி அடிச்சது. பசித்து இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும், விழித்து தூங்கக்கூடாது, விழித்து இருக்க வேண்டும். இந்த நிலையில நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டோமையானால் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அங்கிருந்து இறங்கும் சொல்லக்கூடியது. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துட்டோமையானால் இங்க இருந்து ஒரு பவர் தனியா கிடைக்குமா. அது குர்ஆன்ல உள்ள பவர் இல்ல, அது ஹதீஸ்ல எல்லாம் கிடைக்காது, அல்லாஹ்வும் அதை சொன்னது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது இல்ல, அது தானா எங்களுக்கு கிடைக்கும்
அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்குதே, இதுதான் அந்த தரிகாவுடைய அடிப்படை. தரிகாவுடைய அடிப்படை என்ன? இந்த அடிப்படையில் தான் எல்லா தரிகாக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹல்வத்துன்னு சொல்லுவாங்க. இது அரபில இவங்க சொல்லுவாங்க, அவங்க பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னா இவர்கள் என்ன செய்வார்கள்னா அதுக்கு பேர் ஹல்வத்துமாங்க. ஹல்வத்துனா தனித்திருக்குதல். ஹல்வத்துனா என்ன அர்த்தம்? தனித்து எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் தனித்து இருக்குதல் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த சூபிசம்ங்கிற பேர்ல அவனை நம்ப வச்ச பிறகு இந்த ஒரு சித்தாந்தத்தையும் சேர்த்து நம்மள்ட்ட திணிச்சிடறான். இப்ப நீங்க குர்ஆனை சில ஆராய்ச்சி பற்றி பார்த்தோம்னு சொன்னா தனித்திருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இல்ல. வேற எதுக்கு அனுமதி இருக்கு? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும், மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும், சம்பாதிக்கணும், மனைவி மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறணும், அதுல சில கட்டுப்பாடுகள். அதே மாதிரி உலகத்தோடு சேர்ந்து வாழணும், உலகத்துக்கு செய்யற கடமை இருக்குது, உனக்கு செய்யற கடமை இருக்குது, ஊருக்கு செய்யற கடமை இருக்குது, எவ்வளவோ தீமைகளை தடுக்க வேண்டி இருக்குது, எவ்வளவோ நன்மைகளை செஞ்சு குவிக்க வேண்டி இருக்கிறது. தனியா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் முடியுமா? ஒருவன் தனியாக தன்னை ஒதுக்கி கொண்டானேயானால் அவன் நன்மையை ஏவுகிற அந்த நன்மை ஏவுறதுக்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அது கிடைக்குமா? அவனுக்கு தீமையை தடுப்பதற்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அது கிடைக்குமா? சலான் சொல்வதற்கு ஒரு நன்மை, யாருக்கு சலான் சொல்லுவான்? சலான் சொல்வதற்கு ஒரு நன்மை இருக்கு, அது அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எத்தனையோ பேரை நேர்வழிப்படுத்தலாம், அதெல்லாம் கிடைக்காது. இவங்க சமூகத்திலிருந்து ஒதுங்கி போய்வார்கள். ஆனால் உன்னுடைய மனைவியுடைய வாயில ஊற்ற ஒரு கவலை உணவு இருக்குத, அதுக்கு அல்ல கூலி தருவாங்க. யாருக்கு போய் ஊட்டிக்கிட்டு இருப்பான்? இவன் தனியா போய் காட்டில் உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா இதுக்கு பேரு இது சூபிசம்ங்கிறாங்களா, எஸ்கேபிசம், ஓடி ஒளிகிறது. உலகத்திலிருந்து எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய ஒரு இசத்துக்கு பேர் தான் சூபிசம். அப்படி ஓட சொல்லி இஸ்லாம் சொல்லல. இது யார் வேண்டாலும் செய்யலாம். இதை எதை தனியா ஒருத்தன் அடைச்சு போட்டு 10 வருஷத்துக்கு அடைச்சு போட்டீங்க, 10 வருஷம் திருடி இருப்பான். அவன் திருடுறதுக்கு எங்க விட்டதுன்னு திருடுவான். 10 வருஷம் அடைச்சு போட்டீங்கன்னா ஒன்னா நம்பர் போக்கி பிடிச்சி அடைச்சு போட்டாலும் அவன் திருட மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்றதுக்கு இன்னொரு ஆள் வேணும்ல, அவன் தனி அவனா போய் சொல்லிக்க முடியுமா? பொய் சொல்ல மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், ஏமாத்த மாட்டான். இது பெரிய சாதனையா? அட இருந்து ஜெயிக்கணும். பொய் சொல்ற இடத்துல இருந்து நான் பொய்யே சொல்லல பாத்தியா, அதான் வெற்றி பெறுறது. நப்ச வெல்லுவது என்பது அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிற இடத்துல வாழ்ந்து அது ஜெயிக்கணும். இப்படி இடத்துல யார் வேண்டாலும் இது பெரிய சாதனையா? இவர் தான் இருக்கணுமா? இத தனியா ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று நான் பொய்யே சொல்லவில்லை பார்த்தீர்களா, நான் யாரை ஏமாற்றவில்லை பார்த்தீர்களா, யாரும் செய்ய முடியாது. இதை இன்னொருத்தர் இருந்தா தானே செய்ய முடியும். எந்த தப்பு செய்யறதா இருந்தாலும் இன்னொரு ஆள் துணைக்கு வேணும். குறைஞ்சபட்சம் என்ன தப்பு செய்வதா இருந்தாலும் 2 பேர் இல்லாம செய்ய முடியாது. அப்ப புறம் பேசுறா இருந்தா கூட புறம் பேசப்படுறவன் ஒருத்தர் இருக்கணும், பேசுறவன் ஒருத்தர் இருக்கணும், காதுல கேட்டதான் புறமாவும், இவன் என்னன்னு நினைச்சுக்கிட்டா புறமா 3 பேர் வேணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க ஒதுங்கி போய் உட்கார்ந்துக்கிட்டு இது மார்க்கம், இது உயர்ந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. இது என்ன? உதாரணமா ஒருத்தனுக்குங்க நான் கண்ணே இல்லை, அவன் சொல்றான் நான் சினிமாவை பார்த்தது இல்லை. எப்படி பார்க்க முடியுங்க? சினிமாவை பார்க்கல பத்தி அந்த தீமையில இது பெரிய வெற்றியா? சினிமாவை பார்க்கலங்கிறதுக்குரிய தர்ஜா அவனுக்கு கிடைக்குமா? இல்ல பார்க்கல, இருந்தா கேட்கறதுல, காதுல இருந்தா பார்த்திருப்ப, காதுனால பாட்டுகளை கேட்டேன்னு சொன்னா கண்ணால பார்த்திருப்பா. அப்ப என்ன விளங்கன்னு? கண் இல்லாத ஒருத்தன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ற மாதிரி, கை இல்லாத ஒருத்தன் நான் யாரையும் கை நீட்டி அடிச்சது இல்லைங்கிறான். 2 கையுமே இல்ல, நான் யாரையும் அடிச்சு உலகத்துக்கு குசும பண்ணிருப்பான், ஆனா கை நீட்டி அடித்தது இல்லைங்கிறான். இருந்தா தானே நீட்டுவ, அடிப்ப. அப்ப இல்லாத இந்த மாதிரி உள்ள சித்தாந்தத்தை நம்ம கூப்பிடுறாங்க. எது நல்ல நிலைமை? இப்படி ஒண்ணு இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அவங்க அமல்படுத்தி காட்டியிருப்பாங்களே. ஒருக்கா போனாங்க, நபி ஆவறதுக்கு முன்னாடி போனாங்க ஹிரா குகைக்கு. அதுதான் அவங்க ஆதாரமா காட்டுவாங்க. 40 நாள் இருந்தாங்கல்ல ஹிரா குகையில, தவம் இருந்தாங்க. இங்க இரண்டு அல்லாஹ் சொன்ன வரைச்சு விட்டான்ல, நபி ஆவறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. எது வரைக்கும் இருந்தாங்க? நபி ஆவறதுக்கு முன்னாடி, அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி குகையில இருந்தாங்க. நல்ல வழி, டெய்லி இங்கே வந்து இரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா, ஜிப்ரீல் ஓது, போய் சொல்லு, பிரச்சாரம் பண்ணு, அடி வாங்கன்னு சொன்னாங்களா. அதுக்கு பிறகு வெளியே வந்துட்டாங்களங்க. நபி ஆன பிறகு மறுபடியும் அங்க போய் தவம் இருக்கவும் இல்ல, கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு போகவும் இல்ல, அப்புறமே மக்கள்கிட்ட வந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவதற்கு முன்னாடி கொஞ்சம் காலம் இருந்தாங்க பாருங்க, அது ஏதோ உங்களுக்கு தோன்றி இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அங்கீகரிக்கல, அல்லாஹ் ஏத்துக்கல, அனுப்பி விட்டு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண. அப்ப 23 வருஷ காலமா பிரச்சாரம் பண்ணாங்களா, தவம் இருந்தாங்களா? சஹாபாக்கள் எவ்வளவு பேர் கேட்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு ஏழ்மை நிறைந்த சஹாபாக்கள் பள்ளிவாச திண்ணையில தான் படுத்து கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட கணிசமான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணுவதற்கான வசதி இல்ல. வீடு வேணும்ல, திருமணம் பண்ணனா குடியிருக்க வாடகைக்காவது வீடு பிடிக்கணுமா இல்லையா? அவ திருமணம் பண்ணா அதுக்குள்ள செலவுக்கோ, மகர் கொடுக்கிறதுக்கோ, பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கோ எந்த வருமானம் இல்லாம வெளியூர்ல போய் அகதிகளாக ஒரு பெரிய கூட்டம் குவிஞ்சிருச்சு. அப்ப அவர்களுக்கும் அந்த இச்சை, கல்யாணம் பண்ணணுங்கிற உணர்வு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே
நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? அவங்க என்ன கேட்கிறாங்க, இந்த ஒரு எண்ணம் வர்றதுனால எங்களுக்கு பெரிய இதா இருக்குது, கல்யாணம் பண்ண வசதி இல்ல, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. திடீர்னு ஒரு ஊர்ல ஆம்பளையில 1000 பேர் திடீர்னு வந்தா பொண்ணு கிடைக்குமா? அந்த மாதிரி வந்து குவிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற ஆம்பளைக்கு இருக்கிற பொம்பளைக்கு சரியா இருக்கும். சின்ன அளவுல வித்தியாசம் இருக்கலாம். 100 ஆம்பளை தான் 105 பொம்பளை இருக்கும். 1000 பேர் திடீர்னு வந்து குவிட்டாங்கன்னா 1000 பொண்ணுக்கு எங்க போவாங்க? பொண்ணும் கிடைக்கல, வசதியும் இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, எங்களுடைய ஆசைகளுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியல, நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமை ஆட்சேபிக்கிறாங்க, அதுக்கு அனுமதி இல்ல. நோன்பு வச்சு கட்டுப்படுத்திக்க, இருக்கிறத கட்டுப்படுத்தணுமே தவிர அழிச்சிடக்கூடாது. இருக்கிறத எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர வழி என்ன? நோன்பு வைத்து உங்களுடைய ஆசைக்கு கல்யாணம் பண்ண சக்தி இருந்தா கல்யாணம் பண்ணு, இல்லையா மனிஸ்ததா மின்குமுல் பாத்த ஃபல்யத்தஸவ்வஜ், யாருக்கு திருமணத்திற்கான செலவுக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும், யாருக்கு சக்தி இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும், ஃபஇன்னஹு லஹு வஜாவுன், அது அவனுடைய ஆசையை துண்டிக்கும், அதை தடுத்து நிறுத்து கட்டுப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்ப முதலாவது இந்த சூபிசம் என்ற பெயரில் இவங்க விதைக்கிற சிந்தனை என்ன? கல்வத்து தனிமை. இந்த தனிமைங்கிறது என்னங்கிறீங்க? தனிமை மட்டும் வேண்டாம், நெசமா இருக்கலாம், அதை ஒட்டி சொல்ற கதை போட்டு போய் தனிமையா இருந்தாராம், அவர் தூங்கவே இல்லையா, சாப்பிடவே இல்லையா, குடிக்கவே இல்லையா, 40 நாள் இருந்தாருங்க. பெரிய பெரிய மகா கல்வத்து நாயகம், அவளுக்கு பேர் என்னது? கல்வத்து நாயகமா. கல்வத்து நாயகம் பேரை சுட்டிக்கிட்டு அவர் கல்வத்துல இருந்தார்கள், என்ன செய்யல? சாப்பிடவே இல்லை, குடிக்கவே இல்லை. இது எப்படி நாங்க நம்புறது? அப்படிலாம் 40 நாள் இருந்தில்லப்பா, ஒரு 24 மணி நேரம் வந்து உட்காரு, குடிக்காம சாப்பிடாம இருந்து காட்டு பார்ப்போம். வேற ரூட்ல ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டா பொண்டாட்டி கொண்டே கொடுப்பா, தனியா கொண்டே முறியீடுகள் கொண்டே கொடுப்பாங்க, உள்ள எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம். ஒருவர் சாப்பிடவே இல்லைன்னு எப்ப சொல்ல முடியும்னு கேட்டா அவருடைய 24 மணி நேரத்தையும் மக்கள்கிட்ட காட்சிக்கு வச்ச பிறகுதான் சொல்ல முடியும். மறைச்சி இருந்து கொண்டு நான் சாப்பிடவே இல்லைன்னா நான் உங்க எங்க இருக்கேன்னு தெரியலங்க, 6 மாசம் ஆச்சு, ஒருத்தர் சொல்றாரு 6 மாசமா சாப்பிடாம இருக்காரு, நம்புவீங்களா நீங்க? 6 மாசமா நாங்க நீங்க என்னை பார்த்ததானுங்க நம்பணும், என்னை நீங்க பார்க்கணும், எல்லா நேரம் மக்கள் பார்வையில் வர்ற மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கணும், உட்கார்ந்து ஒரு நேரமும் சாப்பிடக்கூடாது, அடைக்கப்பட்டிருக்கணும், நல்லா கவர் பண்ணி வெளிகளையும் நான் தப்பிச்சு போகாம, வெளியே இருந்து எதுவும் எனக்கு வர முடியாம எல்லா வாசனை அடைக்கப்பட்டு ரூம்ல கொண்டு போட்டுவிட்டு அப்புறமேல சாப்பிடலன்னு சொன்னா அப்ப நம்பலாம். அப்ப சாப்பிடலன்னு சொல்லி இது ஒரு பெரிய சாதனையா? இது சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருப்பதுதான் ஒரு உயர்ந்த நிலைன்னா நபிமார்கள் அல்லாஹ் அப்படி அனுப்பியிருப்பானே? நபிமார்கள் வந்தவன அவங்க கேட்ட கேள்வியா தானே, என்னடா பெரிய நபி இவரு சோறு திங்கிறாரு நபி கேட்டானா இல்லையா? எதிரிகள் எல்லாம் கேட்டான், மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், யாக்குலு தஆம, உணவு சாப்பிடுகிறார், எம்சி பில் அஸ்வா, கடத்தரவுக்கு போறார் இவர் ரசூலா கேட்டான். அப்ப சாப்பிடுற தன்மையை எடுக்கப்பட்ட நிலையில் மனிதன் இருக்க முடியாது, சாப்பிடுதான் ஆகணும். சாப்பிடலன்னு எவன் சொன்னாலும் போய் சொன்னான்னு வைக்கிறேங்க, யாரு எந்த கொம்பன் சொன்னாலும் சரி, நான் சாப்பிடாம இருந்தேன் 5 நாள் சாப்பிடல 10 நாள் சாப்பிடலன்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய போர்வையில வந்தாலும் சரிதான், 1 நம்பர் பொய்யன் என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. அப்புறம் நிரூபிச்சு காட்டுங்க. 40 நாள் இருந்தில்லப்பா, ஒரு 5 நாள் உட்கார்ந்து காட்டு, எல்லாருக்கும் தெரியட்டு, இன்னும் கொஞ்சம் பேர் பக்குவப்படுத்தலாம்ல, இன்னும் கொஞ்சம் பேர் உனக்கு சீடராகும், 50 பேர் உடையாந்துருவோம்ல, 5 நாள் இருந்து காட்டு பார்ப்போம். முடியவே முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, தண்ணி குடிக்காம இருக்க முடியாது, சிறுநீர் கழிக்காம இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலம் கழிச்சாங்க, சிறுநீர் கழிச்சாங்க, சாப்பிட்டாங்க, பசியில வயிறு ஒட்டி இருந்துச்சு, கல்ல கட்டிக்கிட்டாங்க, தாங்க முடியல, என்னமாச்சு இருக்கான்னு வீட்டுல போய் கேட்டாங்க, இருக்கிறத திண்டாங்க. இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்த்துட்டு அந்த வழி வந்த நம்ம என்ன நினைக்கிறோம், கல்வத்து நாயகமா தனிமையில இருந்தாரா, தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாரா, சாப்பிடலையா, குடிக்கலையா, தூங்கலையா? 3 பேர் பேசினாங்களே, 3 பேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை பத்தி கேட்கறாங்க ஆயிஷா நாயகி கிட்ட. கேட்டு என்ன பண்ணாங்க, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை சொன்ன உடனே, அது ரசூலுக்கு சரியா இருக்கலாம், எங்களை மாதிரி ஆட்களுக்கு பத்துமா, நாங்க நிறைய வணங்க போறோம். ஒருத்தர் சொல்ற நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் சொல்றாரு நான் ராத்திரில தூங்கவே மாட்டேன், நின்று வணங்கிட்டே இருப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு எப்ப பார்த்தா நோன்பு வச்சுட்டே இருப்பேன், ஒரு நாள் கூட விட மாட்டேங்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு இந்த மாதிரி சொன்ன நீங்க தானா கண்டிக்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களை விட அல்லாஹ் நான் ரொம்ப பயப்படுறேன், ஆனா நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், மனைவி மக்களோட வாழ்றேன், ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் விட்டுறேன், தொழுகிறேன், தொழுவை விட்டுறேன், நபிலான தொழுவை ஒரு நாள் தொழுவேன், ஒரு நாள் விட்டுருவேன், ஒரு நாள் தூங்குவேன். அப்ப அந்த மாதிரி நடக்கிற வழிதான் என்னுடைய வழி. ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எவன் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன். அந்த இடத்துல சொல்றாங்க, என்னுடைய இந்த வழிமுறை யாராவது புறக்கணித்தால், இது உண்ணாமலேயே நான் ஆன்மீக உச்சநிலை அடைய போறேன், அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. நான் கல்யாணம் பண்ணாமையே ஆன்மீக உச்சத்துக்கு போக போறேன், என்னை சேர்ந்தவன் இல்லை.
நான் தூங்காமலேயே ஆன்மீக உச்சத்தை அடைய போறேன், அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. அப்ப என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டா முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். முஸ்லீம் இல்லாதவர்கள் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வை சேர்ந்த யாரா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி தான் அவர்கள் ஆன்மீக பாதையில போக முடியுமே தவிர அவர்கள் காட்டாத ஒரு பாதையில போக முடியாது. அப்ப அது ஒரு ஃப்ராட். இந்த தனிமைங்கிறது முதல்ல ஃப்ராடு, அது ஒரு ஏமாற்று வேலை. இந்த மாதிரி ஆட்களை இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இந்த காஞ்ச மாடு கம்புள குந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்க மாதிரி ஆட்களை கொண்டாந்து சமுதாயத்தில் விட்டா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடைச்சு கிடந்தனால தப்பெல்லாம் செய்யாம இருந்தானுவோ, வெளியே விட்டியன்னு வைங்க பாஞ்சி நம்பவே முடியாது. அந்த மாதிரி டேஞ்சரா இருக்கும். அதான் யதார்த்தமா உள்ள விஷயம். அதனால இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இல்லைங்கிறத முதலாவது விளங்கி கொள்ளணும். இப்படி கிடையாது மார்க்கத்தில். அடுத்து என்ன, இவர்கள் பக்குவப்படுத்த போறாங்கறாங்கல்ல, பக்குவப்படுத்த போறாங்கறாங்க. என்னடா பக்குவப்படுத்த போறீங்க? பக்குவம்டா என்ன? உலகத்தில் மற்றவர்களை விட குறைந்த அளவுக்கு மனோ இச்சை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கணும். அதான் பக்குவங்கிறது. பக்குவம்டா என்ன? எதை கண்டாலும் திங்க நமக்கு ஆசை வரும், நம்ம கட்டுப்படுத்திக்கணும். எதை கண்டாலும் அடையணும் ஆசை வரும், கட்டுப்படுத்திக்கணும். இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு பேர் தானே பக்குவம்ங்கிறது. இவர்கள் நம்மளையெல்லாம் பக்குவப்படுத்தானே போறாங்க. எந்த முரீது கொடுக்கிறவராவது இந்த ஒரு சாதாரண தரையில் படுத்து உறங்குவோராக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த முரீது வியாபாரம் பண்றவராவது குடிசையில் வாழ்ந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த முரீது வியாபாரம் பண்றவராவது பழைய சோறு எனக்கு போதும், எனக்கு அதெல்லாம் ஆக்காதீங்க, கறிகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்ட ஒரு செய்கை உண்டா? எங்களை விட உன்னுடைய நப்சு கட்டுப்படுத்த முடியலையே, நாங்க சாப்பிட்டுருவோமே. இப்ப நம்ம யாரா இருந்தாலும் இங்கனுக்குள்ள படுத்து தூங்கிடுவோம், ரோட்ல படுத்து தூங்கிடுவோம், இருக்கிறத சாப்பிட்டு இருந்துருவோம். சகருக்கு ஒண்ணும் கிடைக்காது, 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நம்ம சகரை வச்சிருவோம். இவருக்கு எப்படிப்பட்டவரை எந்த ஷேகாவது முரீது கொடுக்க வந்தா யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? கார்கள்ல வர்றவர்கள், 64 சுவையிலையும் விருந்து போடக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய அழைப்பை தேடி போறாங்களா இல்லையா? வந்தோன்னு அந்த கம்பெனி இருக்கா, அந்த கம்பெனி இருக்கா, அந்த நிறுவனம் இருக்கா, அந்த ஓனர் வந்திருக்காரா, அவருக்கு பின்னாடி ஓடுறது, அவர் வீட்டில் போய் சாப்பிடுறது, வகை வகையா. நம்மளை விட நப்சுல ரொம்ப மோசமா இருக்காங்க. நம்மளாச்சும் பரவாயில்லை, அதை விட கேவலம். பக்குவ அர்த்தம் வேணாமாங்க? நம்ம நல்லா பாக்குறோம்ங்க. எத்தனை ஷேகுமார்களுடைய வீடுகள்ல நீச்சல் குளம் இருக்கு, ஷேகுமார்களுக்கு அரண்மனை இருக்குது, அரண்மனை மாதிரி மாளிகை வீடுகள் இருக்கு, ஷேகுமார்களுக்கு கண்டசா கார்கள் எத்தனை கார்கள் இருக்கு. நான் வச்சுக்கலாம், நீங்க வச்சுக்கலாம். நம்ம அப்படி சொல்லல மக்கள்கிட்ட, நம்ம அப்படி சொல்லல மக்கள்கிட்ட. நீங்க கார் வச்சுக்கலாம், நான் வச்சுக்கலாம். ஏன் வச்சுக்கலாம்? நம்ம இதுதான் பெரிய ஆன்மீகத்தை எல்லாம் தியாகம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணல. நீ என்ன பண்ணுன? பக்குவப்படுத்தணும். பெரிய மனிதனுடைய உள்ளத்தை ரொம்ப உலக ஆசையிலிருந்து அப்புறப்படுத்தணும். அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொன்னியப்பா. நீ அதெல்லாம் தாண்டில இருக்கிற. அதுவும் எப்படிப்பட்ட வியாபாரிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தா தீனே இல்லாதவன், லாட்டரி சீட்டுக்காரன், அவன்கிட்ட போய் சாப்பிடுவாங்க. பக்குவப்படுத்தக்கூடிய ஆளு தேர்ந்தெடுக்கிற பணக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? எல்லாம் ஹராமான சினிமா கொட்டை வச்சுக்கிறவன், லாட்டரி சீட் நடத்துறவன், கள்ளுக்கடை நடத்துறவன், சாராய கடை நடத்துறவன், இந்த மாதிரி அளவு நிறுவனம் மோசடி செய்யறவன், ஊரை உழைச்சி உலையில போட்டவன், ஏமாத்துறவன், ஜமாத்து பணத்தை திண்டவன், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் தேடி போய் அங்க போய் சாப்பிடக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஷேக்குகளும். ஒரு ஷேக் விதிவிலக்க கொண்டு காட்டு பார்ப்போம். ஒரு ஊர்ல இறங்கி, இந்த ஊர்ல ரொம்ப ஏழையான ஆள் யாரு, குடிசையில் இருக்கிற ஆள் யாரு, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கூலி வேலை செஞ்சு செருப்பு தச்சு சம்பாதிக்கிற வீடு இருந்தா சொல்லுங்க, அங்க போய் சாப்பிடுறேன்னு சொன்ன ஒரு ஷேக சொல்லுங்க பார்ப்போம். அங்க சாப்பிட கூட்டிட்டு போனா அவர் சாப்பிடுவாரான்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு வழங்கலையே. எப்படி நீங்க அவர்களை நம்புறீங்க? எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அல்லாஹ் சொன்ன வேதத்தை நம்புங்க, நபிகள் நாயகத்தினுடைய போதனையை நம்புங்க. வேற எல்லாரும் ஏமாத்திட்டு போறாங்க. அந்த ஏமாத்தாத ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஆன்மீகத்தை சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறது எவ்வளவு பேர் ஏமாத்திருக்கலாம்? அந்த ஒரு மனிதர் தான் உலகத்தில் வரலாற்றில் வாழ்ற மனிதர்ல நபிமார்கள் தவிர்த்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தி வந்த மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு ஆள் தான் நம்மளை ஏமாத்தணும் கன்ஃபார்மா நம்பலாம். ஏமாத்த மாட்டார், ஏமாத்திருக்க முடியாது. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வேற யாரையும் நீ எப்படி நம்ப முடியும்? அந்த ஒரு ஆளுடைய வழியை விட்டுட்டு போனோம்னா நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப இந்த பக்குவப்படுத்துறதுங்கிறது பொய், அதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா